கடந்த காலங்களில் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரே சண்டை தான் போட்டுட்ருப்பாங்க. அந்த மன்னர்கள், குறுநில மன்னர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை தான் போட்டுட்ருப்பாங்க. ஒரே போராக தான் இருக்கும். உலகம் முழுக்க போரிடுவது என்பது ஒரு மனித வாழ்க்கை முறையாக இருந்தது. போர்களில் ஈடுபட்டு சண்டையிட்டு சண்டையிடுவது, சாவது, இன்னொரு நாட்டை கைப்பற்றுறது, இதெல்லாம் மனித வாழ்க்கை முறையாக இருந்தது. அப்போது சண்டை போடாமல் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ மக்களுக்கு ஒரு மனப்பான்மை இருந்திருக்கும். என்னென்னா, நீ சண்டையில் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். அப்போல்லாம் ரொம்ப கொலவெறி பிடிச்சவங்களாக இருப்பாங்க. அப்போல்லாம் மரண பயம். யாருமே எனக்கு நான் அகிம்சை தான் பிடிக்கும், எனக்கு சண்டை போடுறது பிடிக்காதுன்னு இருக்கவே முடியாது. சண்டை என்பது உனக்கு ஒரு திணிப்பு. சண்டை போட்டு தான் ஆகணும். சண்டை போடுறது மனித வாழ்க்கை முறை. கடந்த காலங்களில் நான் அமைதியானவன், நான் அகிம்சை விரும்புகிறேன், எனக்கு சமாதானம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உன்னுடைய தனி மனித விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்க முடியாது. ஏன்னா போர் என்பது எதிரி நாட்டுக்காரங்க வராங்கன்னா நீ நல்லவன் கெட்டவன் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. உன்னை நீ பாதுகாத்துக்கலன்னா உன்னை போட்டு தள்ளிடுவாங்க. அப்போது கடந்த காலங்களில் மக்கள் ஒரு மரண பயத்தில் இருந்தாங்க, கொலவெறியோடு இருந்தாங்க. அந்த கொலவெறி தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அங்கெல்லாம் நீ நல்லவனா கெட்டவனாங்கிறதுலாம் கிடையாது. உனக்கு சண்டை போட தெரியுமா, அதுதான் முக்கியம். ஒரு எதிரி உன்னை தாக்கும்போது உன்னால் பாதுகாக்க முடியுமா, அதுதான் உன்னை காப்பாற்றும். அப்படின்னா அப்போ சண்டை போடுறது, கொலை செய்வதெல்லாம் பெரிய வீரமாக பார்க்கப்பட்டது கடந்த காலங்களில். போர்களில் நான் இது வரைக்கும் 10-15 பேரை கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பெருமைப்பட்டுக்கிற வழக்கம் கண்டிப்பாக இருக்கும். போர்னு வந்துட்டால் வீட்டுக்கு ஒருத்தர் வந்துடணும். நீ என்ன வேலை வேணாலும் பார்த்துக்கோ, ஆனால் வீட்டுக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுக்காக வந்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு உலகம் முழுக்கவே போரிடுகிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. அப்போ கொலை செய்வது சர்வசாதாரணம். நீ போர்களில் ஈடுபட்டு நீ கொலை செஞ்சால் உன்னை யாரும் ஜெயிலெல்லாம் பிடிச்சி போட மாட்டாங்க. எதிரி நாட்டு வீரர்களை தாராளமாக நீ கொலை பண்ணலாம். போர்னு வரும்போது எதிரி நாட்டு வீரர்களே 100 பேரை கூட நீ கொலை பண்ணலாம். 1000 பேர்கிட்ட கூட உனக்கு திறமை இருந்தால் பல்வேறு போர்களில் ஈடுபட்டு 1000 பேர் கூட, இது வரைக்கும் நீ 1000 பேரை கூட கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு திறமையான போர் வீரர் அவர் தனது வாழ்க்கையில் 1000 பேருக்கு மேலே நான் கொண்டிருப்பேன்யா, யாருமே கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உலகத்தில் யாராவது ஒருத்தர் சண்டை போட்டாலே உங்ககிட்ட நியாயம் இல்லைன்னா உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, உனக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. ஆனால் போர்னு வரும்போது நீ எத்தனை கொலை பண்ணாலும் சரி, உனக்கு தண்டனைலாம் கிடையாது. நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா எத்தனை கொலை பண்ணாலும் அது உனக்கு பெருமை தான். உன்னை யாரும் ஜெயிலெல்லாம் பிடிச்சி போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு, அதாவது நீ இன்னொரு நாட்டு கூட போரிடுற, அப்போ நீ ஜெயிச்சிட்ட. அதே நேரத்தில் நீ நிறைய பேரையும் கொன்னுட்ட. கிட்டத்தட்ட நான் 500 பேர்த்த கொண்டுட்டேன், 1000 பேர்த்த கொண்டுட்டேன் அப்படின்னா கூட உனக்கு தண்டனைலாம் கிடையாது, உனக்கு பாராட்டு விழா தான் வைப்பாங்க. அப்போது அந்த காலகட்டங்களில் மனுஷங்க கொல்வதற்கான ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே இருந்தது, எல்லா ஆண்களுக்குமே இருந்தது. பெண்கள் கூட விருப்பப்பட்டால் போய் சண்டை போட்டு கொல்லலாம். ஏன்னா வீட்டுக்கு வீடு ஒருத்தருக்கு கண்டிப்பாக சண்டை போட வரணும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு வீடு ஒருத்தர் வரணும், விருப்பப்பட்டால் எல்லாருமே வரணும், அல்லது எல்லா ஆம்பளைங்களுமே வரணும் அப்படிங்கிற சட்டம் கூட இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் வந்துருங்க சண்டை போடுறதுக்கு, சின்ன பசங்களை தவிர்த்துட்டு பெண்களை தவிர்த்து விட்டு பெண்கள் விருப்பப்பட்டால் கூட சண்டை போடலாம். அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் சண்டை போடுவதற்கான கட்டாயம் எல்லாத்துக்குமே இருந்தது. அப்படி சண்டை போடும்போது நீ கொலை பண்ணால் உனக்கு அது தப்பு கிடையாது. கொலை பண்ணால் உனக்கு பாராட்டு விழா தான் வைப்பாங்க. எதிரிகளை கொலை பண்ணால் அந்த அளவுக்கு ஒரு கொலை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அன்றைக்கி மக்களுக்கும் மனசு எல்லாம் கொலை வெறியோடு தான் இருப்பான், மரண பயத்தோடு தான் இருப்பாங்க. மனசில் ஈவு, இரக்கம், பாசம் எதுவுமே இருக்காது, அவன் கருணை எதுவுமே இருக்காது. தன்னை பாதுகாத்துக்கணுன்னா எதிரிகளை கொன்னே ஆகணும் அப்படிங்கிற அங்கே அமைதி, சமாதானம், அன்பு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. கொலை வெறியோடு தான் அன்றைக்கி காலகட்டங்களில் மக்கள், இப்போ ஆண்களும் பெண்களும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கொலை வெறிக்கு தீனியாக ஒரு போர்னு வந்துட்டால் நீ எத்தனை பேர் வேணாலும் கொலை பண்ணலாம்ப்பா. எதிரி நாட்டு வீரர்களை நீ எவ்வளோ வேணாலும் கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சலுகை அன்னைக்கு இருக்கிற எல்லா மக்களுக்குமே, உலகம் முழுக்க இருக்க எல்லா மக்களுக்குமே கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அது அந்த காலத்தில் மட்டும்தான் அப்படி ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி அந்த மாதிரி வாய்ப்பு எல்லாராலையும் இராணுவ வீரராக ஆக முடியாது. தகுதி இருக்கணும். இராணுவ வீரர் ஆனால் கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு எல்லா காலத்துலேயும் வராது, எல்லாருக்குமே கிடைக்கிது. அப்போ இன்றைக்கி கூட உனக்கு கொலை வெறி இருந்தால் கூட உனக்கு கொலை செய்வதற்கான வாய்ப்பு, அனுமதி, பாதுகாப்பு அதெல்லாம் கிடையாது. நீ இராணுவ வீரராக இருந்தால் மட்டும் உனக்கு சண்டைன்னு வந்தால் தான் உனக்கு கொலை செய்வதற்கான வாய்ப்பு. அது
இன்றைக்கி அது கூட கிடையாது. துப்பாக்கியை வச்சுக்கிட்டு தூரத்தில் நின்று குறிபார்த்து இலக்கு நோக்கி ஏவுகணைகளை தாக்குகிற காலகட்டம் அது இன்றைக்கி. அப்படி இருக்கும்போது நாம் உண்மையிலே நாம் எறிந்த ஏவுகணை யாரையாவது கொன்னுதா அப்படிங்கிறது கூட தெரியாது. நாம் சுட்ட துப்பாக்கி யாரையாவது கொன்னுதா அல்லது நாம் குறிபார்த்து ஏவுனமே ஒரு ஏவுகணை அது யாரையாவது அடிச்சுதா அப்படின்னு கூட சொல்ல முடியாது உறுதியாக. அந்த மாதிரி காலகட்டத்துக்கு இப்போ வந்துட்டோம். அப்போது கடந்த காலங்களில் இன்றைக்கி கூட மக்களுக்கு கொலை வெறியெல்லாம் இருக்குது. ஆனால் பயம், ஏன்னா சட்டம் இருக்குது, அதனால் கொலை செய்யாமல் இருக்காங்க. சட்டம் இருக்குது, சட்டத்துக்கு பயந்து. ஆனால் கடந்த காலங்களில் வீட்டுக்கு வீடு எல்லா ஆம்பளைங்களுமே சண்டை போடணும், பெண்கள் கூட விருப்பப்பட்டால் சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை பெண்களுக்கு கூட பாதுகாப்புக்காக சண்டை போடணுங்கிற கட்டாயம் பெண்களுக்கும் இருந்தது. அப்படி இருக்கும்போது கொலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கடந்த காலங்களில் ஆண்களுக்கு, எல்லா ஆண்களுக்குமே இருந்தது. அப்போது அந்த காலகட்டங்களில் தான் உனக்கு அந்த வாய்ப்பு, எவ்வளோ வேணாலும் உன்னை கொலை பண்ணிக்கலாம், உன்னை எதிர் நாட்டு வீரர்கள் எத்தனை பேர் வேணாலும் நீ கொலை பண்ணிக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் எதிர் நாட்டு வீரர்களை நீ கொலை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சலுகை இருந்தது. உன்னை யாரும் ஜெயிலில் பிடிச்சி தூக்கு தண்டனைலாம் போட மாட்டாங்க, மாறாக பாராட்டு தெரிவிப்பார்கள். அப்போ அன்னைக்கு மக்கள் கொலைவெறியோடு இருந்தாங்க, மரண பயத்தோடையும் கொலைவெறியோடு இருந்தார்கள், கருணை இல்லாமல் இருந்தார்கள், ஈவிரக்கம் இல்லாமல் இருந்தால் வாழ்ந்தால் போதும், பாதுகாப்பாட உயிரோடு வாழ்கிறதாயா, உயிரோடு வாழ்கிறது பெரிய விஷயமா இருந்த நிலையில் அந்த காலகட்டத்திற்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு விதிமுறை என்னென்னா, நீ எத்தனை பேர் வேணாலும் கொலை பண்ணிக்கலாம்னா எதிர் நாட்டு வீரர்களை எத்தனை பேர் வேணாலும் கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த இருந்துருல மனுஷங்களை கொலை பண்ண. அன்றைக்கே அவன் ரொம்ப கொலைவெறியோடு இருக்கான், அவனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது. கொலைவெறியோடு இருக்கிற அவங்களுக்கு எத்தனை பேர் வேணாலும் நீ கொலை பண்ணிக்கலாம், உனக்கு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா. அப்போது அந்த காலத்துலலாம் ஒவ்வொருத்தர் ரெக்கார்டு வச்சுருப்பாங்க, நான் 4 பேர்த்த கொண்டிருக்கேன், நான் 5 பேர்த்த கொண்டிருக்கேன், நான் 1000 பேர்த்த கொண்டிருக்கேன், நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7000 பேர்த்த கொண்டிருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணிக்கை வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். அப்போது இந்த காலத்தில் மட்டும்தான் நம்மளால் கொலை பண்ண முடியும், எதிர்காலங்களில் கொலை பண்ண முடியுமோ முடியாதோ தெரியாது. கடந்த காலங்களில் நம்ம கொலை பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இக்காலங்களில் தான் போர் என அடிக்கடி வருகிறது. போரிடாத உலகமே கிடையாது. போரிடுவது மனித வாழ்க்கை முறை. அதனால் போர் என்பது ஒரு கட்டாயம். அதனால் மக்கள் எப்போவுமே ஒரு மரண பயத்தோடு இருந்தாங்க, கொலைவெறியோடு இருந்தார்கள். தங்களை பாதுகாத்து கொள்ள கொலை செய்ய தயாராக இருந்த பிறரை தனக்கு ஆபத்து ஏற்படுத்துகிறவர்களை கொலை செய்ய தயாராக இருக்கிற நிலையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான், நீ எத்தனை பேர் வேணாலும் கொலை பண்ணிக்கலாம், உன்னை பாதுகாத்து கொள்ள நீ எத்தனை பேர் வேணாலும் எதிர் நாட்டு வீரர்களை நீ கொலை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த சலுகை அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சலுகையாக அவர்களுக்கு தெரிந்ததோ தெரியாததோ தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த சலுகை இருந்தது. நம்ம அதை கடந்து இன்றைக்கி வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி யாருக்கும் கொலை செய்வதற்கான வாய்ப்பு, மனுஷங்க கொலை செய்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கி எல்லாருக்குமே கிடையாது. கடந்த காலங்களில் அவங்க அந்த காலகட்டத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கிட்டு அவங்க நல்லா வேட்டையாடி இருப்பாங்க. இந்த போர்களில் ஈடுபட்டு எதிர் நாட்டு வீரர்களை நல்லா கொன்று குவித்திருப்பார்கள். கொன்று குவிப்பதில் ஆர்வமாக இருந்திருப்பாங்க. சமயத்தில் எதிர் நாட்டு வீரர்களுக்கு இவங்க பலியாக இருப்பாங்க. எதிர் நாட்டு வீரர்களால் இவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட சம்பவமும் நடந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொன்னுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்துக்கிட்டு அப்படி தான் இருந்தாங்க. கடைசியில் அந்த யுத்தம் அப்புறம் நவீன துப்பாக்கிகள்லாம் வந்த பிறகு அது வேறு மாதிரி மாறிச்சு. விமானத்துலேருந்து குண்டு போட்டாங்க. அப்புறம் அது அணுகுண்டெல்லாம் வெடித்த பிறகு தான் ஜப்பானில் ஹிரோஷிமா அங்கெல்லாம் அணுகுண்டு வெடித்தப்போ தான் ஆகா இது வேலைக்கு ஆகாது, இது எல்லாத்தையும் உலகத்தையே அழிச்சிடும், இனிமேல் சண்டை போட்டது புத்திசாலித்தனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டதை நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு அப்புறம் இயந்திர அறிவியல் புரட்சி வந்தது. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை, நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் வந்துச்சு. போரிடுவதை விட வேற ஒரு வேலைகள் மக்களுக்கு கிடச்சிது. வேறு வேலைகளில் கவனம் செலுத்தலாம், போரிடுவது அப்படின்னு வாய்ப்பு வரவே உலகத்தில் கொஞ்சம் அமைதி வந்திருக்கு. இப்போ எதுக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த காலத்தில் நம்ம இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்றோம்ல, இதெல்லாம் இந்த காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மக்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க. கடந்த காலங்களில் கிடையாது, எதிர்காலத்தில் இதெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோ சொல்ல முடியாது. அதனால் இதெல்லாம் இந்த காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய உணவுகள். பரோட்டா, பூரி, பொங்கல், தோசை, பப்ஸு, கேக்கு இதெல்லாம் இந்த காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இது அரிதான உணவுகள். இந்த கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம், வாழைப்பழம்லாம் இந்த மனிதனும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் கிடைக்கும். ஆனால் இந்த காலத்தில் மட்டும்தான் உனக்கு இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் கிடைக்கும். கடந்த காலங்கள்லேயும் கிடையாது, 100 வருஷத்துக்கு முன்னாடி போனால் கிடையாது. கேக்கெல்லாம் இப்போ தான், ஐஸ்கிரீம்லாம் இப்போ தான் கிடைக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. 100 வருஷத்துக்கு இன்னும் 10-50 வருஷம் 2040 அப்புறமும் இது கிடைக்காது. ஒரு இன்னும் 50 எதிர்காலத்துலேயும் இது கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால மக்கள் இதை தேடி சாப்பிட்டுட்ருக்காங்க. அது இந்த காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அரிதான உணவுகள்னு சொல்லிட்டு தேடி சாப்பிட்டுட்ருக்காங்க.
அப்போ அதுபோல தான் இந்த காலத்தில் மட்டுமே மனுஷங்களை கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த காலங்களில் மக்கள் மரண பயத்தோடு வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த காலங்களில் அவர்களுக்கு கொலைவெறி தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. மனுஷங்க மேலே அவ்வளோ கொலைவெறியோடு இருந்தாங்க. பாதுகாப்புக்காக அப்போ போர்னு வரும்போது எத்தனை பேர் வேணாலும் கொலை பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பு அந்த காலகட்டங்களில் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, இருந்தது. எவ்வளோ வேணாலும் கொலை பண்ணிக்கலாம். அப்போ அன்பு செலுத்துறது உலகத்தில் எப்போ வேணாலும் நம்ம அன்பு செலுத்திக்கலாம். அன்பு செலுத்துகிற வழக்கம் பாருங்கள், அது இந்த மனித இனம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அன்பு செலுத்துறது, பாசமாக நடந்துக்கிறது, அக்கறையாக, அனுசரணையாக, மரியாதையாக எல்லாமே எல்லா காலங்கள்லேயுமே கிடைக்கும். அன்பு செலுத்துவது என்பது மனுஷ இனம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். ஆனால் வன்முறையில் ஈடுபட்டு மனுஷங்க ஒருத்தரை வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாவறது, சுட்டுக்கிட்டு சாவறதுலாம் எல்லா காலங்கள்லேயும் நடக்காது. அது இந்த காலத்தில் மட்டும்தான் நடக்கும். அன்பு செலுத்துறது மனித இனம் உயிரோடு இருக்கிற வரைக்கும். கடந்த காலங்களில் கற்காலங்கள்லாம் மக்கள் அன்பாக இருந்தாங்க, பாசமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தொழில்கள் வேறு எதுவுமே கிடையாது. அவங்க நேசிக்கிறது தான் அவங்களுடைய வேலையை. இன்றைக்கி நம்ம தொழிலில் கவனம் செலுத்துறதுனால மனுஷங்களை நேசிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல், அவகாசம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் இன்றைக்கி ஒருத்தர் அப்படி தனிமைப்பட்டு போகிறதுனால இன்றைக்கி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வெறுப்போடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் கற்காலங்களில் மக்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, வெறும் உணவை தேடுவது தான். அப்புறம் சும்மா இருக்கிறப்போ பொழுதுபோக்குறது அன்பாக தான் இருந்திருப்பாங்க. அன்பு செலுத்துறதுங்கிறது கடந்த காலங்கள்லேயும் இருந்தது, எதிர்காலங்கள்லேயும் இருக்கும். மனித இனம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஆனால் மனுஷங்க வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சுட்டுக்கிட்டு குண்டு போட்டுக்கிட்டு சாவர அந்த வாய்ப்பும் வழக்கமும் இக்காலத்துக்கு மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஒரு அரிதான வாய்ப்பு. இப்போ மட்டும்தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதனால் இப்போ நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. எப்படி இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் கடந்த காலங்களில் கிடையாது, எதிர்காலத்துலேயும் இருக்காது, இப்போ மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு ஆர்வமாக சாப்பிட்றீங்களா? அது மாதிரி கொலை செய்வது கூட, மனுஷங்க கொல்றது, அதெல்லாம் கூட போர் என்கிற போர்வையில், போரிடுகிறோம் என்கிற போர்வையில் மனுஷங்க ஒருத்தர் கொல்றது எல்லாமே இந்த காலத்தில் மட்டுமே நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை மக்கள் கடந்த காலங்களில் பயன்படுத்துகிறாங்க. அந்த வாய்ப்பை, போரிடுகிற அந்த வழக்கம் கடந்த காலங்களில் இருந்ததில் 100-200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவங்க அந்த வாய்ப்பை அப்படி தான் நினச்சி அதை பயன்படுத்தி, அப்படியும் நினச்சி அந்த வாய்ப்பை ரொம்ப ஆர்வமாக அன்றைக்கி சண்டை போடுறதில் அவ்வளோ தீவிரமாக இருந்தாங்க. போரிடுவதில் அவ்வளோ தீவிரமாக இருந்தாங்க கடந்த காலங்களில். போரிடுவதில் காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் மட்டுமே மனுஷங்க கொல்வதற்கான வாய்ப்பு அப்போ இருந்தது. எதிர்காலங்கள்லேயும் இருக்காது. கற்காலங்களிலும் போரிடுகிற வாய்ப்பு கிடையாது. கற்காலங்களில் உலகங்களே கிடையாது, கத்தி, அருவா, ஈட்டி எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி அவங்க சண்டை போட்டிருப்பாங்க? கொலையெல்லாம் எப்படி செஞ்சுருப்பாங்க? அவங்களாம் அன்பாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஆயுதங்களே கிடையாது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்கள் தான் கற்காலம். கற்காலங்களில் உலோகத்தினால எந்த ஆயுதமே கிடையாது. அப்படிங்கும்போது அங்கெல்லாம் போரே நடந்திருக்காது. மக்கள் அன்பாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க எப்போவும் நேசிப்பதற்கு நேரமுடையவர்களாக இருந்தார்கள். கூட்டமாக இருந்திருப்பாங்க. பிற உயிரினங்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள கூட்டமாகவே இருந்திருப்பாங்க. ஒருத்தர் உதவியாக இருந்தாங்க. மனுஷங்களோட பிற உயிரினங்கள் தான் அவர்களுக்கு எதிரியாக இருந்தது. மனுஷங்க தான் பிற உயிரினங்களிடமிருந்து மனுஷங்களை பாதுகாப்பதற்கு மனுஷங்களோட உதவி தான் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டது. பிற உயிரினங்கள் தான் கற்காலங்களில் மனுஷங்களுக்கு ரொம்ப எதிரியாக, ரொம்ப அச்சுறுத்தலாக தெரிந்தது. பிற உயிரினங்களை எதிர்கொள்வதற்காக மனுஷங்க ஒத்துமையாக இருந்தாங்க. ஒத்துமையாக இருந்து அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் கற்காலங்களில் மக்கள் ஒற்றுமையாக, அன்பாக, பாசமாக இருந்தாங்க. ஒன்றாவே இருந்தாங்க. எப்போவுமே ஒன்றாவே இருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கெல்லாம் தொழில் எதுவும் கிடையாது. உலோகமே கண்டுபிடிக்கப்படலை. அதனால் உலோகத்தாலான எந்த ஒரு தொழிலுமே கிடையாது. அதனால் ஒரு அருவா, ஈட்டி எதுவுமே கிடையாது. அதனால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. அப்போ மென்மையாக தான் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, கூட்டமாக இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. நல்ல காதல், விளையாட்டு, நட்பு, சொந்த பந்தம், குடும்பம், கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்தாங்க. அன்பு பாசத்தோடு இருந்தாங்க. எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் ஆயுதங்கள், கருவிகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. புதிய தொழில்கள் கண்டுபிடிச்சாங்க. மனிதர்கள் அந்த தொழில்களை செய்வதற்காக மனுஷங்க தாங்களே தனிமைப்படுத்தி கொண்டார்கள். பிறரோடு பழகுவதற்கு, பேசுவதற்கு, அன்பை எதிர்பார்த்து பிறரோடு பழகுவதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்புறம் உலோகத்தாலான ஆயுதங்கள், கருவிகள் இது மனுஷங்க ஒருத்தர் சண்டை போடுறதுக்கு காரணமாக அமைந்தது. சண்டை போடுறதுக்கு வழி ஏற்படுத்தியது. இப்படி உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மனுஷங்கக்கிட்ட கொலை வெறியே ஏற்பட்டுச்சு. கொலை செய்யவும் முடியும், மனுஷங்களை கொலை செய்யவும் முடியும், பிற உயிரினங்களை கூட கொலை பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த உலோகங்களால் ஆன ஆயுதங்களை கண்டுபிடிச்ச பிறகு தான் கண்டுபிடிச்சாங்க. கொலை செய்ய முடியும், பிற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, மனுஷங்களாக இருந்தாலும் சரி, மனுஷங்களால் கொலை செய்யவும் முடியும் அப்படிங்கிறத எப்போ கண்டுபிடிச்சாங்க? அந்த உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் மனுஷங்களால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியும்னு அவங்க நம்பலை.
மரத்தை கூட வெட்ட முடியுமா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில்? அது மாதிரி கொலையெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு கூட நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. கொலையெல்லாம் இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமா அப்படின்ட்டு உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த அளவுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை முறை அப்போ வாழ்ந்துட்டு இருந்தாங்க.